எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வண்டியில வந்துட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல்ல நிக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு நபர் ஒரு 65, 50 வயசு இருக்கும். வண்டியில நின்னுட்டுருக்காரு. திடீர்னு அந்த சிக்னல் ஓப்பன் ஆகும்போது திடீர்னு வண்டி கீழ சாயுது. அவர் கீழ விழுந்துர்றாரு. அதுக்கப்புறம் பக்கத்திலே ஒரு ஹாஸ்பிட்டலு. எல்லாரும் எடுத்துட்டு போறோம். நாங்களும் கூட போறோம். அதுக்கப்புறம் போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சதுல அவருக்கு லோ சுகர் அப்படின்னு இருக்கு. ஸோ, அதனால தான் அவருக்கு மயக்கம் வந்து கீழ விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு, என்ன அப்படின்னு கேட்டத பிறகு, இந்த மாரி எனக்கு தலை சுத்துற மாரி இருந்துச்சு. வீடு பக்கம் தான் போயிடலான்ட்டு வந்தேன். ஆனா முடியல கீழ விழுந்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. இத நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாரி லோ சுகர் உள்ளவங்க எல்லாருமே, உங்க கூட ஒரு சாக்லேட்டு ஒரு 2, 3 சாக்லேட் பாக்கெட்ல வச்சுக்கலாம். இல்லன்னா கொஞ்சம் சர்க்கரை ஒரு பேப்பர்ல மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கலாம். தனியா போகும்போது இந்த மாரி ஒரு மயக்கம் வர மாரி இருந்துச்சுன்னா, அத நீங்க சாப்பிடலாம். இதெல்லாம் ஒரு டிப்ஸா? அப்படின்னு கூட கேட்கலாம். சில ஹாஸ்பிட்டலுக்கு சில பேஷண்ட்ஸ கூட்டிட்டு போம்போது ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இத சரி பண்ணியிருக்கலாம். லேட் ஆயிருச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த 5 நிமிஷம், 10 நிமிஷம் இந்த மாரியான ஒரு சர்க்கரையோ, அல்லது ஒரு பிஸ்கட்டோ, அல்லது ஒரு சாக்லேட்டோ நம்ம வாயில போடும்போது அந்த நேரத்த நீட்டிக்கலாம். ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அசம்பாவிதத்திலருந்து அத தவிர்க்கலாம். அதனால இத முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத இதன் மூலியமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸ்ல இன்னைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நபர்கள் மைவி த்ரெட்ஸ் ஸ்டோர்ல விக்கக்கூடிய பொருட்களினுடைய ரேட் என்ன? அது ரேட் ரொம்ப அதிகமா இருக்குதா? கம்மியா இருக்குதா? அப்படின்ற மாரி கேட்டிருக்கீங்க. ஸோ, அதுக்காக முதல்ல ஒரு 11 பொருட்களினுடைய லிஸ்ட்ட பார்க்கலாம். அந்த 11 பொருட்கள் வந்து சமையல் சார்ந்த பொருட்கள். ஒவ்வொரு பொருளினுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூதுவளை, எள்ளு, இட்லி பொடி. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 210. அடுத்ததா கொள்ளு பூண்டு இட்லி பொடி. இதனுடைய ரேட்டு ரூ. 203. அடுத்தது சென்னாங்கண்ணி கருவாடு இட்லி பொடி. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 131. அடுத்தது சித்திரத்தை பருப்பு சாத பொடி. இதனுடைய ரேட்டு ரூ. 248. அடுத்தது வல்லாரை சாம்பார் பொடி ரூ. 144. ஆவாரை வெந்தய குழம்பு பொடி ரூ. 162. கண்டங்கத்திரி ரசப்பொடி ரூ. 178. டயா பருப்பு சாத பொடி ரூ. 248. பால் பெருங்காய பொடி ரூ. 140. செம்பருத்தி பூ டீ ரூ. 195. கொய்யா மருதும்பட்டை டீ ரூ. 135. இந்த பொருளெல்லாம் நீங்க மத்த கடையில போய் வாங்குறத விட, நம்ம கடையில வந்து வாங்குனீங்கன்னா, நெறைய நபர்களே ரேட்டு அதிகமா இருக்கிற மாரி தான் தெரியும். அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, இன்னைக்கு நம்மளுடைய உடல்நலம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேவையான ஒன்று. மத்த கடையில சீப்பா கிடைக்குதுன்னு வாங்கி அத சாப்பிட்டு நம்ம உடலுக்கு ஏதாவது பிரச்சனையாகி அத ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்றதுக்கு, வாங்கும் பொழுதே அந்த பொருள நல்ல பொருளா இருந்தா அதுக்கு ரூ. 2 சேர்த்து குடுத்து வாங்குறதுல தப்பு இல்ல. முற்றிலும் நம்ம மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் மக்களினுடைய நலன கருத்தில் கொண்டு இது எல்லாமே வந்து இயற்கை முறையில, சுத்தமான முறையில தயார் பண்ணியிருக்காங்க. வாங்கி பயன்படுத்தின நபர்களுக்கு தெரியும். இது எவ்வளோ சூப்பரா இருக்குது, அற்புதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயன்படுத்தாத வெளியில இருக்கிற சில நபர்கள் இதெல்லாம் ரேட் அதிகம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம உடல் நலத்த பாதுகாக்கிறதுக்காக ஒரு ரூ. 2 அதிகமா குடுத்து வாங்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா, இந்த மாரியான பொருள் எங்கேயுமே கிடைக்காது. அதனால எல்லாருமே இந்த மருந்து சார்ந்த ரசப்பொடி, இந்த சாம்பார் பொடி இது எல்லாமே வாங்கி பயன்படுத்துங்க. கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடலாம். சிறியவர் முதல் பெரியவர் வரை. நான் இதில ஒரு 5, 6 வகையான பொருள வாங்கி இப்போ ஒரு 4, 5 நாளா பயன்படுத்திட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே நல்லா இருக்குது. எனக்கு முன்னாடி இருந்தே வாங்கி பயன்படுத்தின நெறைய நபர்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு ஆரோக்கியமான பொருள நிறுவனம் குடுக்குறாங்க. அது கூடவே ஒரு அ பொருளாதார முன்னேற்றமும் நமக்கு வருது. இந்த பொருளெல்லாம் நம்ம போய் வாங்குறது மூலியமா நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. நமக்கு கீழ இருக்கிற டீம் மெம்பர்ஸ் போய் வாங்குனாங்களோ, அது மூலியமா நம்மளுக்கு ஒரு கமிஷன் கிடைக்குது. ஸோ யாரு எங்க என்ன வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு இன்கம் கிடைக்குது அப்படின்றபோது, மைவி த்ரெட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொழில் வாய்ப்ப குடுத்திருக்குது. ஒரு உடல் ஆரோக்கியத்த குடுத்திருக்குது. எல்லாரும் சரியான முறையில இத பயன்படுத்திங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு 10 பொருளினுடைய ரேட் என்ன? அதனுடைய பயன்பாடு என்ன? அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தூதுவளை, சித்திரத்தை, வல்லாரை, ஆவாரை, கண்டங்கத்திரி, பால் பெருங்காயம் இதெல்லாம் கேள்வி தான் பட்டுருப்போம். அதனுடைய பயன் என்ன? எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்க கூட மாட்டோம். ஆனா இந்த மூலிகைகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி அதில நெறைய வெற்றியும் பார்த்துருக்குறாங்க. அப்படி ஒரு உடல்நலத்தை காக்கக்கூடியது தான் இந்த வல்லாரை, ஆவாரை இது எல்லாமே அ தூதுவளை எல்லாமே. இப்ப இருக்கிற காலகட்டத்தில இதெல்லாம் போய் பார்க்கறதுக்கோ, கேட்கறதுக்கோ, அத பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு நேரமும் கிடையாது. அதனால நிறுவனம் இத வந்து ஒரு வித்தியாசமான முறையில, எந்த நிறுவனமும் பண்ணாத முறையில சொன்னா மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்கும். அப்படின்ற முறையில தயாரிச்சிருக்காங்க.
ஸோ எல்லாத்துக்கும் பயனுள்ள வகையில் இருக்குது. வாங்கி பயன்படுத்துங்க. உங்க உடல் நலத்த ஆரோக்கியப்படுத்துங்க. அது கூட ஒரு தொழில் வாய்ப்பும் பெறுங்க அப்படின்றத இதன் மூலியமா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைச்சீங்கன்னா, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில ஃப்ரீயா இணைஞ்சு பார்க்கலாம். எப்படி குடுக்குறாங்களா? இல்லையா? நிறுவனத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்ப்ளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீயா மைவித் ட்ரேடர்ஸ்ல இணைத்து விடலாம். உள்ளுக்குள்ளார வந்துட்டு உங்களுக்கு நிறுவனம் நடத்தக்கூடிய இந்த செயல் திட்டங்கள் எல்லாம் புடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த பிளானுக்கு வேணாலும் அப்டேட் பண்ணலாம். இவ்வளோ நாளுக்குள்ளார அப்டேட் ஆகணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க எப்ப வேணாலும் கேட்கலாம். அதே மாரி சில நபர்கள் ஃபோன் பண்ணி எடுக்கல சார், நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன் சார், எனக்கு பார்க்கல அப்படின்ற மாரி மெசேஜ் போட்டுக்கிறீங்க. உண்மையிலேயே எனக்கு நெறைய கால்ஸ் வருதுங்க. நெறைய மெசேஜ் பண்றாங்க. எது பார்க்குறேன், எது பார்க்க முடியல அப்படின்ற மாரி ஒரு சூழல் இருக்கு. இனிவரும் காலங்கள்ல எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறேன். அப்போ கூட என்னுடைய சொந்த வேலை காரணமா சில வேலைய செய்யும்பொழுது ஃபோன் பண்றீங்க. அப்ப எடுக்க முடியாத சூழல். அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணலான்னு பண்ணா, அதுக்கு பின்னாடி நெறைய பேர் கால் பண்றதுனால, நீங்க முன்னாடி பண்ணதுனால அதெல்லாம் பேக்ல போயிருது. ஸோ என்னால பார்க்க முடியதில்ல. மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் இனிமே சனி, ஞாயிறுல ரிப்ளை குடுத்துடலாம் அப்படின்ற மாரி ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கிறேன். அதனால யாராச்சும் ஃபோன் பண்ணி, மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணாம இருந்தா, அ அதுக்கு என்னுடைய வருத்தத்த தெரிவிச்சுக்கிறேன். இனிமே கண்டிப்பா ரிப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மை வி த்ரெட்ஸ்